கூட்டணி வராங்களோ இல்லையோ சார், விஜய் வந்துட்டு வானத்தில் ஏறி மேலே உட்காந்துருக்கிறாரு. அவர் வந்து அந்த அவர் தனி உலகத்தில் இருக்கிறார். அவர் வந்து யாரையும் சந்திக்கிறது கிடையாது, யாரையும் பார்க்கறது கிடையாது, எந்த விஷயமான மக்கள் பிரச்சனையை வந்து பேசுறது கிடையாது. வீட்டில் பங்களாவில் தானே இருக்கிறாரு. இங்கே வெளிப்படையில் பொது வாழ்க்கையில் விஜயை பார்க்கல. அப்படி இருக்கவர் கூட இப்போ பாஜகவே எப்படி பார்க்கணும்? இப்போ விஜய் கூட்டணிக்கே வராருன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு விஜய் வந்துட்டு ஒரு 80 சீட்டு கேட்குறாரு, இல்லை 100 சீட்டு கேட்குறாருன்னா பாஜகவே அதை விரும்பாது. நாங்கள் இவ்வளோ நாளாக இருந்து இங்கே கஷ்டப்படுறோம், நாங்கள் வந்து உலகத்திலே பெரிய கட்சின்லாம் சொல்லிக்கிறோம், நாடு பூரா ஆள்றோம், நீங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர் கூட கிடையாது, எதுவுமே இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி பிரச்சாரத்தெல்லாம் கட்டமைக்கிறீங்க, நீங்கள் இவ்வளோ பெரிய ஆள்னா அப்போ நாங்கள் என்னன்றதுல பாஜகவுமே இனிமேல்ட்டு வந்து விஜய் வந்து அமுக்கணும். கிட்டத்தட்ட அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, இப்போ அதோடைய தொடர்ச்சியாக தான் இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆருக்கு எதிராக 16ஆம் தேதி ஆர்ப்பாட்டம், மாவட்ட செயலாளர்லாம் ஒருங்கிணைப்பு பணியை பாருங்கன்றாங்க. ஒருவேளை சென்னையில் விஜய் தலைமை ஏற்பாரா என்னன்னு தெரியல. இல்லை, தலைமை ஏற்க மாட்டார். நம்ம நான் முடிவுக்கு வந்தேன், அவர் வந்து பொதுமக்கள் பிரச்சனைக்கு தெருக்கு வரமாட்டார். எஸ்ஐஆரை அந்த ரோல்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை பனையூருக்கு எடுத்துகிட்டு வர சொல்லுவார். வந்துட்டு நான் அங்கே ப்ரூஃப் பார்த்துக்கிறேன், யாருக்குன்னா பிரச்சனை இருந்ததுன்னா பனையூர் வாங்க, அங்கே ஃபார்ம் 6 ஃபார்ம் 7லாம் நம்ம கொடுப்போம் அப்படின்னு மக்களை வந்து அங்கே வர சொல்லுவார். எஸ்ஐஆர் வந்து பனையூர்லேருந்து வைத்து பனையூர்லேயே வச்சு அங்கேயே பார்த்துக்க வேண்டியதான்.